வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வரும் 19ஆம் தேதி தெற்கு ஒடிஷா, வடக்கு ஆந்திர பகுதியில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தலைநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை. வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பீகாரில் 16 நாட்கள் பிரம்மாண்ட பேரணியை இன்று தொடங்குகிறார் ராகுல் காந்தி. 1300 கிலோமீட்டருக்கு நடைபெறும் யாத்திரையில் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினர் பங்கேற்க வாய்ப்பு. வாக்காளர் பட்டியல் குறித்த ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு தொடர்பாக இன்று விளக்கம் அளிக்கிறது தேர்தல் ஆணையம். பிற்பகல் 3 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். தருமபுரி மாவட்டம் தடங்கம் பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் 70,427 பேருக்கு சுமார் 830 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1044 புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். தமிழ்த்தாய் வாழ்த்தை மதிக்காத ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் மலிவான அரசியல் செய்கிறார். தருமபுரியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜக ஆளும் மாநிலங்களில் ஆளுநர் கம்பு சுத்தலாம், தமிழ்நாட்டில் கம்பு சுத்தக்கூடாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டில் ஆளுநர் RN ரவி தொடர்ந்து இருந்து தமிழையும் தமிழ்நாட்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் பேச்சு. இங்கல்ல பாஜக மாநிலங்களில் தான் இப்ப கம்பு சுத்தணும், தமிழ்நாட்டில் தான். இப்ப அங்க போய் சுத்துங்க. தமிழ்நாட்டில் முதல் முறையாக விவசாயிகளுக்கு கிசான் கிரெடிட் கார்டு மூலம் விவசாய கடன். தருமபுரியில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நடப்பு நிதியாண்டில் மட்டும் தமிழகத்திற்கு 6,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல். காங்கிரஸ் ஆட்சியில் வெறும் 879 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. அமைச்சர் ஐ பெரியசாமி வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை. சொத்து ஆவணங்கள், முதலீடு விவரங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் பணம், நகை எதுவும் கைப்பற்றப்படவில்லை எனவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல். பாமக நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாஸ் செயல்படுவார். விழுப்புரத்தில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். மதுரையில் வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு. மாநாட்டு திடலில் 100 அடி உயரத்தில் பிரம்மாண்ட கொடிக்கம்பம் நடுவதற்கான பணிகள் தொடக்கம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் எடப்பள்ளி அருகே 8 ஏக்கரில் அமைய உள்ள டைடல் பூங்காவின் கட்டுமான பணிக்கான டெண்டர் வெளியீடு. டைடல் பூங்கா மூலம் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தகவல். மதுரை மேலூர் அருகே காதல் திருமணம் செய்த இளைஞர் கார் ஏற்றி கொலை. காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண் வீட்டார் வெறிச்செயல். ராமநாதபுரம் அருகே ரயில்வே கேட்டை மூடாமல் அலட்சிய போக்குடன் செயல்பட்ட வடமாநில கேட் கீப்பர் சஸ்பெண்ட். ரயில்வே மதுரை கோட்ட நிர்வாகம் உத்தரவு.
ஈரோடு மாவட்டம் ஆட்டியாம்பாளையத்தில் உள்ள வாய்க்காலில் சாக்கு மூட்டையில் கட்டி வீசப்பட்ட ஆண் சடலம். அழுகிய நிலையில் வடமாநில இளைஞரின் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனவிலங்குகளால் கடும் பாதிப்பை சந்தித்து வருவதாக கொட்டும் மழையில் மக்கள் போராட்டம். வனவிலங்குகள் ஊருக்குள் நுழையாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கன்னியாகுமரி அருகே நடுக்கடலில் மீன்பிடிப்பது தொடர்பாக மீனவர்கள் மோதிக்கொண்ட விவகாரம். 30 மீனவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவானவர்களுக்கு வலைவீச்சு. தமிழக கேரள எல்லை பகுதியான வாளையாறில் சாலையில் நின்ற லாரி மீது மோதிய கார் விபத்தில் சென்னையை சேர்ந்த 2 பெண்கள் உயிரிழந்த பரிதாபம். நீர்வரத்து சராசரியாக இருப்பதால் குற்றாலம் மெயினருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் குளிக்க அனுமதி. ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க அனுமதி அளித்த அதிகாரிகள். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து வனத்துறை உத்தரவு. பெங்களூரு அருகே கட்டடங்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் ராஜஸ்தானைச் சேர்ந்த 5 பேர் பலியான சம்பவம். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்ட நிலையில் 2 கட்டடங்களின் உரிமையாளர்கள் கைது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் உள்ள ஜங்லோட் பகுதியில் திடீர் மேக வெடிப்பு. 4 பேர் பலியான நிலையில் 6 பேர் பலத்த காயங்களுடன் மீட்பு. ஹிமாச்சல பிரதேசத்தின் மண்டி, குல்லு பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு. சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலையின் பல பகுதிகளில் போக்குவரத்து துண்டிப்பு. அசாமின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. கவுஹாத்தியில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஹரியானா குருகிராமில் பிரபல யூடியூபரும் பிக் பாஸ் வெற்றியாளருமான எல்விஷ் யாதவின் வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் அதிர்ச்சி. சம்பவம் நடந்த நேரத்தில் எல்விஷ் யாதவ் வீட்டில் இல்லாத நிலையில் துப்பாக்கிச்சூடு குறித்து போலீசார் விசாரணை. அரசியல் தத்துவங்களை காட்டிலும் குழந்தைகளின் வாழ்க்கை மேலானது. ரஷ்யா யுக்ரைன் போரால் பாதிக்கப்படும் குழந்தைகளின் நிலை. ரஷ்ய அதிபர் புதினுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்பின் மனைவி மெலானியா கடிதம். செர்பியாவில் அரசுக்கு எதிராக வலுவடையும் போராட்டம். கலவரத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்த போலீசார்.